தமிழக அரசை பொறுத்தவரையில் ஒரு தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நம்முடைய தரவுகளை பாதுகாக்க நாம் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அவர்கள் 3000 பேருக்கு நாம் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி எந்த விதத்தில் அவங்க பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முழுமையான பயிற்சியை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்து அதை இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம். இதன் மூலம் 3000 அரசு ஊழியர்கள் பயிற்சி பெற இருக்கின்றார்கள். ஒரு சில அட்டெம்ப்ட் நடந்தது, முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஃப்யூச்சரில் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நம்ம வழியை வைத்து கூட விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ஏர்லியராகவே நம்ம அந்த ட்ரைனிங்கில் நம்ம அரசு அலுவலர்களை நம்ம ஈடுபடுத்துகின்றோம். அப்புறம் இது ஆன்டிவைரஸ் போட்டுட்ருக்கோம், அது ஒன்று. ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டு லெவலில் சிஎஸ்ஐடிஎன் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இருக்குது. அதை வச்சு தேர் இஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் மானிட்டரிங் ஹேப்பனிங் at all levels of all state data center, all the applications எல்லாத்துக்கு இந்த வெளியிருந்து அட்டாக் வரக்கூடாது, அதுக்காக மானிட்டரிங் போயிட்டு இருக்குது. அனைத்து அரசு திட்டங்களும் மக்களுக்கு இணையத்தின் மூலமாக எளிதாக கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்வது. அதற்கு தான் இந்த குடிமக்கள் போர்ட்டல், சிட்டிசன்ஸ் போர்ட்டல் கூட நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அது வெகு விரைவில் அது நடைமுறைப்படுத்துவதற்கான முழு வீச்சில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இ-சேவை 2.0 என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இன்னும் அதிகமான சேவைகளையும் எளிதான சேவைகளையும் நாம் உடனடியாக வழங்க இருக்கின்றோம். அதுக்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இ-சேவை மையங்களையே வருங்காலத்தில் பயிற்சி மையங்களாக மாற்றுவதற்கு கூட முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி வர சமயத்தில் கண்டிப்பாக இ-சேவை மையங்கள் நடத்துகின்றவர்களுக்கு இன்னும் அதிகமான பயிற்சிகள் தேவைப்பட்டால் அது நிச்சயமாக வழங்குவோம். மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் கம்ப்யூட்டருடைய பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏன் நம்ம ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் இருந்துகிட்ருக்கோம். இந்த சூழலில் நம்முடைய சைபர் செக்யூரிட்டி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய தரவுகளை பாதுகாப்பது, அதுபோன்று பாதுகாப்பு அம்சங்களை தவறவிடாமல் பாதுகாப்பதற்கு இந்த சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எனவே தமிழக அரசை பொறுத்தவரையில் ஒரு தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நம்முடைய தரவுகளை பாதுகாக்க நாம் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய முதல் கட்டமாக இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அவர்கள் 3000 பேருக்கு நாம் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி எந்த விதத்தில் அவங்க பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முழுமையான பயிற்சியை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்து அதை இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம். இதன் மூலம் 3000 அரசு ஊழியர்கள் பயிற்சி பெற இருக்கின்றார்கள். இணையதளத்தை முடக்கக்கூடிய வகையில் செயல்பட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். எப்போ இது நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய அளவில் சைபர் அட்டாக்ஸ் நம்ம கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ஏற்படலை. ஆனால் ஒரு சில அட்டெம்ப்ட் நடந்தது, முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஃப்யூச்சரில் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நம்ம வழியை வைத்து கூட விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ஏர்லியராகவே நம்ம அந்த ட்ரைனிங்கில் நம்ம அரசு அலுவலர்களை நம்ம ஈடுபடுத்துகின்றோம். இப்போது அரசு அலுவலர்களுடைய கணினிகள், இந்த இன்டர்நெட், இது எவ்வளோ செக்யூராக இருக்குது இப்போ இருக்க நிலைமையில்? there is a full network security இருக்குது. நம்ம செக்ரட்டேரியட்டில் உதாரணத்துக்காக நம்ம நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஓஎஸ் இல்லாமல் இல்லை ஆன்டிவைரஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ எல்காட் மூலமாக எல்லா கம்ப்யூட்டர்ஸும் இப்போ செக்யூர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துல லைசன்ஸ்ட் ஓஎஸும் அப்புறம் இது ஆன்டிவைரஸ் போட்டுட்ருக்கோம், அது ஒன்று. ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டு லெவலில் சிஎஸ்ஐடிஎன் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இருக்குது. அதை வச்சு தேர் இஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் மானிட்டரிங் ஹேப்பனிங் at all levels of all state data center, all the applications எல்லாத்துக்கு இந்த வெளியிருந்து அட்டாக் வரக்கூடாது, அதுக்காக மானிட்டரிங் போயிட்டு இருக்குது. சார், பொதுவாக இ-சேவை மையத்தில் பல குறைபாடுகள் இருக்குது. சர்வர் ப்ராப்ளம்கள் பரவலான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. பொதுவாக 4 கணக்கில் கூட காத்திருந்து ஒரு விஷயத்தை முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. குற்றச்சாட்டுக்கு இப்போ நீங்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை நாங்கள் ஒரே மந்திரத்தில் சரி பண்ண முடியாது. இப்போ இ-சேவை மையங்களில் நாங்கள் 2 விஷயம் பார்த்துட்ருக்கோம். ஒன்று, அந்த சேவைகளை எவ்வளோ எளிதாக வேகமாக கொடுக்க முடியும், அதுக்கு டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணது, அதற்கான அடிப்படை கட்டமைப்பு. சில இடங்களில் கம்ப்யூட்டர் சரியில்லை, அது கனெக்டிவிட்டி சரியில்லை, அது சரி பண்ணுவது எப்படி. ரெண்டாவது அதிகமான சேவைகளை வழங்குவது. இது 2 விஷயத்துலேயும் முழுமையான ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கடந்த காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போது அந்த இ-சேவை 2.0
என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இன்னும் அதிகமான சேவைகளையும் எளிதான சேவைகளையும் நாம் உடனடியாக வழங்க இருக்கின்றோம். அதுக்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். ஆட்கள் பற்றாக்குறையே இதுக்கு ஒரு காரணம் எடுத்துக்கலாம். ஆட்கள் பற்றாக்குறை இல்லை. இது இங்கே இன்றைக்கி இ-சேவை மையங்கள் சில இடங்களில் டாக்டிவி நடத்திட்டு இருக்குது, சில இடங்களில் தனியாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அரசு அலுவலகங்கள் மூலமாக சொசைட்டிஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். இல்லை ஆள் பற்றாக்குறை என்பது இல்லை. இப்போ சில இடங்களில் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அது இப்போ உங்களுக்கு சால்வ் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், நம்ம நம்முடைய தமிழ்நாட்டு ப்ராஜெக்ட் வரப்போகுது. எல்நெட் மூலமாக அதை நம்ம இது டிரான்ஸ்பரண்ட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு தொடங்கிட்டோம். அது வெகு விரைவில் அப்போ கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சில பிரச்சனைகள் இருக்கிறான். பழைய கடந்த காலங்களில் அதெல்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். வெகு விரைவில் அதெல்லாம் சீர் செய்கிறோம். ஆப்புகள்லாம் நிறைய இருக்குது, செயலிகள்லாம் மோசடி பண்ணுறாங்க, சிறு சிறு லோன் தரதா சொல்லி ஏமாத்துறதா நிறைய ஆப்புகள் இருக்குங்க. இது பியூர்லி சீட்டிங். இது டெக்னாலஜி ரிலேட்டடாக எங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் எல்காட் மூலமாக கணினி ஆசிரியர்களை ஒப்பந்த பணியாளர்களாக தேர்வு செஞ்சுன்னு அவங்கள நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அதனுடைய அரசு நம்மகிட்ட வராது, எல்காட்டு வராது. கவர்மெண்ட் எஜுகேஷன் ஆசிரியர்களை தேர்வு இல்லை வாய்ப்பு இல்லை. நம்ம ரெக்ரூட் பண்ணி கொடுத்துருப்போம் கான்ட்ராக்ட் பேசிஸில். பட் அது எங்கள் பொறுமையில் வராது. சார், காவல்துறையில் பல விஷயங்கள் நடக்குது. கணினி வழியாக பல குற்றங்கள்லாம் நடக்குது. இணைஞ்சு பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதில் குறிப்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் மூலிமா கூட நிறையா சீட்டிங்ஸ்லாம் நடக்குது. ஏடிஜிபி கிரைம் இருக்காரு எங்கே இணைந்து பணியாற்ற வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நீங்கள் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இணைந்து பணியாற்றணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பணிகள் நாங்கள் பல துறைகளோடு இணைந்து பணியாற்ற தொடங்கியிருக்கோம். அதில் காவல்துறை நிச்சயமாக உள்ளடக்கம் தான். அதனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த சவால்களையும் நம்ம சந்திப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கிராமப்புற பஞ்சாயத்துகளுடைய தரவுகள் மக்கள் அதிக அளவில் அதில் நிறைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. இந்த 2.0 திட்டம் திரும்பவும் துவங்கலான்னு இருக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சென்றடையும் நினைக்கிறீங்க? மக்களுக்கான தேவைகளை எவ்வளோ சீக்கிரத்தில் நிறைவேற்றும்? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு பல சேவைகள் அடிஷ்னலாக நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய சேவைகள் கொடுப்பதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று இருக்கிறது. மொத்தமாக நம்முடைய அரசினுடைய திட்டம் என்பது அனைத்து அரசு திட்டங்களும் மக்களுக்கு இணையத்தின் மூலமாக எளிதாக கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்வது. அதற்கு தான் இந்த குடிமக்கள் போர்ட்டல், சிட்டிசன்ஸ் போர்ட்டல் கூட நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அது வெகு விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முழு வீச்சில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சார், இந்த கிராமப்புற பஞ்சாயத்துடைய தரவுகளை கணினிமய முயற்சி தொடங்கியிருந்தோம். அது எந்த அளவுக்கு இருக்குது, அதை வெற்றி பெறும்? இப்போ பல்வேறு பஞ்சாயத்துகளில், இப்போ என்னுடைய தொகுதியில் கூட ஒரு சில பஞ்சாயத்துகளில் அது நம்ம பஞ்சாயத்தில் உள்ள செயல்பாடுகளை கணினிமயக்கின்ற பணி பண்ணியிருக்கோம். அது டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பார்த்துருக்கோம். பார்த்துல அந்த வேலைகள் மிக எளிமையாக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணமாக என்னுடைய பஞ்சாயத்தில், என்னுடைய தொகுதியில் ஏற்றக்கூடிய என்ற ஊராட்சியில் நானே போய் இருந்து அதை பார்த்தேன். அது நிச்சயமாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக எளிதில் மக்களுடைய சேவைகளை வழங்குகின்ற விதத்தில் அமைந்திருக்கிறது. அது தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வருவதற்கான முயற்சி நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். தனியார் இ-சேவை மையம் சொன்னீங்க, அதில் கொடுக்குற சேவைக்கு அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கிறாங்களோ, அதை சரியாக அதில் டேட்டாஸ் அப்லோட் பண்ணுறது இல்லை. அதனால் மறுபடியும் அவங்க இ-சேவை மையத்துக்கே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாங்க ஒரு குற்றச்சாட்டு. இல்லை சார், ஆமாம். இப்போ நாங்கள் அதை முறியடிப்பதற்காக தான் இ-பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வரோம். அப்போ என்ன வந்தாலும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை விட அதிகமாக வாங்க முடியாது. அப்போ இ-பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மக்கள் போகலாம். அதை ஒரு முழுமையாக அதை கண்டிப்பாக அதை பின்பற்றணும் உள்ளதை நம்ம அதற்கான அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் பயிற்சி கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதே தவறாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் மறுபடியும் நம்மளுடைய கரெக்ஷனை போய் பண்ண முடியறதில்லன்னு சொல்லி இப்போ நாங்கள் இ-சேவை மையங்களையே வருங்காலத்தில் பயிற்சி மையங்களாக மாற்றுவதற்கு கூட முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி வர சமயத்தில் கண்டிப்பாக இ-சேவை மையங்கள் நடத்துகின்றவர்களுக்கு இன்னும் அதிகமான பயிற்சிகள் தேவைப்பட்டால் அது நிச்சயமாக வழங்குவோம். முதலமைச்சருடைய பிறந்தநாள் முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது ரொட்டீன் திட்டம் இல்லை, ரூட்டீன் ட்ரைனிங் which we keep doing. நாங்கள் பண்ண முயற்சி பண்ணது அதுக்கு வேண்டியது. Thank you. You will be safe from cyber attacks. Of course, there are things like zero-click attacks. You have heard of Israel's technology. Some 3-4 technologies have come where they embed things in the image itself. JPEG or PNG image, they enter the image pixels which lead to executable code because of a problem with the OSs. Adha namu panna mudiyadhu. Irundhalum whatever best possible we should
prevent. And that is why we are launching this large-scale training program. I don't think we have done such a large-scale training program so far. So I thank both CDAC and ELCOT who have taken this effort. I also thank our Honorable Minister who has found time to come and show the importance of this for the state government and its governance. So I hope you will learn from this, and we will be a safer government, and we will be able to protect our digital assets. Thank you so much. ஸோ இப்போ வந்து டிஜிட்டலைசேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு இன்னவிட்டபிள் திங், தவிர்க்க முடியாத ஒரு, அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். இட் ஹஸ் பிகம் இன்னவிட்டபிள், நம்ம தவிர்க்கவே முடியாது. எந்த ஃபீல்டு எடுத்து நீங்கள் வந்து நானும் சாரும் பேசிட்டு இருந்தோம், இப்போ சார் கூட பேசினாங்க, போலீஸை வந்து நம்ம மாடர்னைஸ் பண்ணலாம் ஒரே வழி டிஜிட்டலைசேஷன் தான். வேறு நோ அதர் கோ, டெக்னாலஜி தான் சொல்யூஷன். அப்போ இந்த டெக்னாலஜி சொல்யூஷன் வச்ச மாதிரி டெக்னாலஜிக்கு கூடவே சேலஞ்சஸும் வரும். அப்போ இந்த மெயின் சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங் இன் திஸ் ஃபீல்ட் இஸ் நம்மளுடைய டேட்டா தெஃப்ட், செக்யூரிட்டி பிரீச்சஸ், இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ டேட்டா வந்து ஒரு பெரிய அசட். இது வருகின்ற காலகட்டத்தில் டேட்டாத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்கெனிங் பாயிண்ட் மாதிரி வரப்போகுது. டேட்டாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. டேட்டா வச்சு எதையும் நம்ம பண்ண முடியும். எல்லா விஷயங்களும் டேட்டா, மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டேட்டா வச்சு தான் போயிட்டுருக்கு, பாலிட்டிக்ஸ் இதை வச்சு தான் போயிட்டுருக்குது, நிறைய நம்ம R&D வந்து அதை வச்சு தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டேட்டாஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், எப்படி ப்ரிசர்வ் பண்ண போகிறோன்றது ஒரு மிகப்பெரிய சவால். நம்ம வந்து அது எப்படிப்பட்ட ஒரு அட்டெம்ப்ட் வந்தாலும் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ இதை பற்றி இங்கே நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி செக்யூரிட்டி பிரீச்சஸ், இன்றைக்கி வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு மிகப்பெரிய சவால். அதனால தான் நம்ம வந்து இப்போ நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைமில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கூட ஹேக் பண்ணாங்க 2-3 அட்டெம்ப்ட் வந்து நடக்குது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அந்த அட்டெம்ப்ட்டை நம்ம வந்து ஈஸியாக முறியடிச்சுட்டா. 2வது அட்டெம்ப்ட் பண்ண சிஸ்டம்ஸும் ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ஸும் உள்ளதும் இம்பார்ட்டன்ஸ் உள்ளதாக இருக்கும். பட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா நாளைக்கு ஒரு பெரிய த்ரெட் வந்துன்னா அது ஒரு பெரிய சவாலாகவே நமக்கு இருக்க போகுது. அப்போ இதை மீட் அவுட் பண்ணுவதற்கு இப்போ அரசு துறைகளில் பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்கள் அதனுடைய முழு வீச்சில் அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் நம்முடைய தரவுகள் திருடப்படாமல், அதே போல் நம்முடைய பாதுகாப்பு அம்சங்கள் எந்த வழியிலும் அதை அவங்க டைவெர்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டமை கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த எண்ணத்தின் அடிப்படை தான் நம்ம தமிழ்நாடு சைபர் ஆர்கிடெக்சர் வந்து உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய டிஎன்ஜி, நம்முடைய எல்காட், நம்முடைய சிடாக் போன்ற எல்லாம் இணைஞ்சு நம்முடைய அரசு பணியாளர்களுக்கு இன்றைக்கு இந்த பயிற்சி வழங்குகின்ற ஒரு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம செக்ரட்டரியேட்டை வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணுவதற்காக சுமார் 3640 பணியாளர்களுக்கு சிறந்த முறையில் வந்து டிஎன்ஜியை வந்து பயிற்சி வழங்கியிருக்கிறது. இது மாவட்ட அளவில் கூட பயிற்சிகள் வழங்குவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் நான் திரும்ப நம்முடைய அரசிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய மக்களை ட்ரெயின் பண்ணதோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு நோடல் ஆஃபீஸர் எங்களுக்கு வேணும், ஐடி டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ சிஎம் டேஷ்போர்ட் எல்லாம் வந்ததுனால அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்முடைய அரசு உயர் அலுவலர்கள் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் அதை புரிந்திருக்கின்றாங்க. எனவே இவையெல்லாம் வெகு குறுகிய காலகட்டத்தில் ஒரு நல்ல முறையில் தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி இருக்கிறது. நம்முடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டும் அதில் முறையாக திட்டமிட்டு அந்த பணிகளை கொண்டு செல்ல இருக்கின்றோம். அந்த நிலையில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் எல்லோரும் இணைந்து ஒரு புது யுகத்தை சந்திப்பதற்கு கண்டிப்பாக நம்ம கணினிமயமாக்கல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் அதை முழுமையான முறையில் நடைமுறைப்படுத்தி நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற செய்கின்ற விதத்திலே நாம் பணியாற்ற வேண்டும். இன்னைக்கு மக்களுக்கு வந்து அதுதான் சொல்யூஷனே, அதுதான். நீங்கள் வேறு எதுவுமே இல்லை. பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அதுதான். எனவே இந்த பயிற்சியை நீங்கள் முழு அளவில் பயன்படுத்தணும். நீங்கள் ஏதோ ஒரு ட்ரைனிங்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. இல்லை நாங்கள் இவ்வளோ வருஷமாக கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், எங்களுக்கு தெரியாததான் கம்ப்யூட்டர்னு நினச்சினாங்க. அப்படி இல்லை, கம்ப்யூட்டர் நம்ம ஒரு ஃபேஷன் வேண்டி வச்சுருக்கிறது இல்லை. கம்ப்யூட்டர் வந்து எவ்வளவு ஒரு ஆப்டிமம் யூஸ் நம்ம எப்படி பண்ண முடியும் என்று பார்ப்பதற்காக வைத்திருப்பது. ஒரு ஃபோன் கூட நம்ம எல்லாருடைய கையிலையும் இருக்குது. என்கிட்டயே ஒரு ஐஃபோன் இருக்குது. ஆனால் நான் எத்தனை % பயன்படுத்தேன் என்பது டிபெண்ட்ஸ் அப்பார்ட் த இண்டிவிஜுவல். சிலர் வந்து ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணாங்க, ஃபார் எவ்ரிதிங் தை யூஸ் த திங். சிலர் வெறும் ஃபோன் பேசுறது யூஸ் பண்ணாங்க, சிலர் கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு பயன்படுத்தாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய பயம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம அதை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்கணும். நம்ம
தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு ரொம்ப நெசசிட்டி நமக்கு இருக்குது. நம்முடைய மக்கள் தொகை, நமக்கு இருக்கக்கூடிய சவால்களை பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப தேவையான ஒன்று. எனவே தான் நம்முடைய ஐடி டிபார்ட்மெண்ட் அதை திட்டமிட்டு இன்றைக்கு வழங்குகின்ற பணிகளை செய்து வருகிறது. அந்த பணிகள் தொடர நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த பயிற்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகின்றேன். Now what has happened is that on one hand these networks have made our life so convenient. At the same time they have exposed us to huge vulnerabilities. If you talk of convenience, let me talk of Tesla. A few years before, Tesla dealers reported a problem that in some countries the cars don't have enough ground clearance. So what do you do in such instances? The companies used to recall all the cars, retrofit it and create the ground clearances, incurring millions of dollars of losses. But what did Tesla do? Tesla said to all the car owners, just download this patch, install this patch in your cars. They did, and the chassis raised by 1 inch. The problem solved. So this is the kind of convenience that networks provide us. But as IT Secretary said, this is the kind of networks, our dependence on networks, which expose us to huge vulnerabilities of cyber threats. In cybercrime department, in my department, every day we see thousands and lakhs of rupees getting fleeced from our innocent citizens. Many citizens lose their lifetime of saving because of cyber threats. So what do we do to safeguard ourselves from the cyber threats? So in my opinion, there are basically 4 fault lines which we need to address. I will just briefly touch about them. The first and foremost fault line is the human resources, the HR fault line. I'm very happy, it's very gratifying to note that IT Secretary and his officers have embarked upon this mission to address this fault line by creating awareness about cybersecurity, the safe cybersecurity practices amongst the officers who will be handling such sensitive data. So this is the number one. Similar efforts need to be created in other wings. For example, judiciary, the prosecution, judiciary, police, everywhere. This human resources HR fault line must be addressed. So I'm happy that this is being addressed here. But there are a few other 3 fault lines. I'll just touch them. The other fault line I see which needs some addressing is a technology fault line. Now, what has happened is that technologically we have been doing great depending on the networks, but there are certain aspects which we have not done well. What about the operating system? I think Mr. Ajay touched upon them. Now we don't have an indigenous operating system. In spite of your best of antiviruses, in spite of best of trainings, our operating system is still coming from abroad. How do you know that there is no Trojan in that operating system which antiviruses will not catch? That has been designed in such a manner. Now the China has its own indigenous operating system called Zilling. It is time that IT superpower that India is, we should have our own operating system. Similarly, time has come for us to think that there should be a special network for critical functions which government does. For example, Trusted Information Sharing Network of Australia. Several countries are moving towards that direction, where for government critical offices or for critical infrastructure where SCADA networks are there, they are going for separate network which are very highly secure. Another thing is the discord between hardware and the software. Recently we had some issue in IFHRM also. So many times the hardware and software, they don't talk to each other, and this is very dangerous for cybersecurity point of view. So these are some of the technology fault lines that we need to address. And the next fault line which I'll come to is the administrative fault line. Now, as many of you know, Section 70 of IT Act says there has to be an agency, SIPA, which will audit all the critical infrastructure. Similarly, CERT-in is there, which will respond to the cyber attacks. It is time, maybe Honorable IT Minister and IT Secretary can consider this, that Tamil Nadu, since it's one of the most digitalized state, our critical infrastructure depends on digital networks, we should have our own agency whose sole objective is to do cyber auditing of our critical infrastructure round the year.
The only job it should be entrusted with is to have cyber auditing of our critical infrastructure, and I am aware that IT sector has already initiated steps in this direction. So this step needs to be supported and strengthened. Similarly, we should have a state counterpart of CERT. We should have CERT TN, whose only job should be to respond in case of cyber attacks. So these are some of the administrative things. Then legal fault lines. Now, as you know, our IT Act was enacted in 2000 and amended last in 2009. Now, cyber scenario is something which changes by every week. Can we afford to have a situation where we are run by an IT Act which was enacted a decade ago? So I think these are some of the fault lines which we need to address. But as I told you, the first and foremost amongst all these is the HR fault line. And it's very gratifying to note that IT Secretary and his team have taken steps to rectify remedy this fault line. And I congratulate him for this wonderful effort. And I wish this training program all the best. Thank you very much.